ஹாய். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இப்போது கரண்டாக இருக்கிற வாழ்க்கை இல்லை இழந்த வாழ்க்கை இல்லை இனிமே வாழப்போகிற வாழ்க்கை எதுவாக இருந்தாலுமே நம்ம சகிச்சுட்டு தான் வாழணும். அதில் நமக்கு விருப்பம் இல்லாட்டியும் கூட அதை நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். இது நம்மளோட தனிப்பட்ட விருப்பம் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கவங்களோட விருப்பம். பொண்ணுனாலே பொறுத்து தான் போகணும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதி என்னமோ உண்மை தான். ஆனால் இதில் பல பேரோட சதியும் கூட இருக்குது. மேக்ஸிமம் அடுத்தவங்க வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு தலையிடாதீங்க யாரும். இது சண்டே ஈவினிங்காக எடுத்த வீடியோ தான். வீட்டில் மாவு காலி ஆயிடுச்சு, அதனால் இட்லிக்கு அரிசி ஊற வச்சு இட்லி மாவு அரைச்சிட்டு சைடு பை சைடு ரசம் வச்சு கேரட் பீன்ஸ் எல்லாமே நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி முட்டை போட்டு பொரிச்சு வச்சுட்டு சாதம் வச்சுட்டு பாத்திரம் எல்லாமே விலைக்கு முடிச்சாச்சு. என்னன்னே தெரிலங்க, இப்போ ரீசெண்ட் டேஸில் எனக்கு சுகர் கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சாம்பாரும் அடிக்கடி வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கேன். அதனால் என்ன பண்ணலான்னு பருப்பு பூரண கொழுக்கட்டை யூடியூப்பில் யதார்த்தமாக பார்த்தேன். சரி அது செஞ்சலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக தான் மாவு இருந்துச்சு. நான் மட்டும் தான் சாப்பிடுவேன், என் ஹஸ்பண்ட் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் எனக்கு மட்டும் பருப்பு பூரண கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டுட்டு டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பண்ணுற இது பண்ணுறங்கிற ஈஸிங்க, ஆனால் செய்கிறதான் ரொம்ப கஷ்டம்.